மிஸ்டர் பி ஆனந்தன். ஆனந்தன் வாங்க வாங்க, உங்களை தான். பி ஆனந்தன். மதன் கோபால் வியாஸ் வாங்க சார். சார் திஸ் தெலுங்கானா டைரக்டர். பாண்டராஜ குப்தா கர்நாடக டைரக்டர். ஈஸ்வரையா. Ishwaraya is absent, sir. His illness is not good, so not able to come, sir. And V. Sukumar, come, sir, please, sir. Sit down there, sir. Sambat Kumar also is on the way. He is a little illness, so not able to come. A.M. Mani, vaanga. A.M. Mani, Mani, sir. Vaanga, vaanga, vaanga. Please sit. Come and sit down. Apra parunga, ukkarunga. Please sit down. வாங்க. பரிமேல் அழகர் வாங்க. ஓகே ஓகே, வரார் சார். ஃபோட்டோகிராஃபர் அலைட் ட்ரேட்ஸ் அசோசியேஷனுடைய 57வது பொதுக்குழுவுக்கு வருகை தருகின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி சார். சார் அடுத்ததா நமது கடந்த வருடம் வந்து நம்மளுடைய 3 உறுப்பினர்கள் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து நமது டைரக்டராக இருந்திருக்க ஏ சுந்தரமூர்த்தி, நாதன் ஸ்டுடியோ. அப்புறம் கர்நாடகா டைரக்டர் KL ராஜேந்திரா. திரு கோபிநாத் ஆற்காடு, அவரும் உறுப்பினர் தான். ஸோ அவங்களுக்காக ஒரு 2 minutes நம்ம கண்டோலன்ஸ் பண்றோம் சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார் வெல்கம் அட்ரஸ் பண்றதுக்கு நம்மளுடைய பிரசிடென்ட் திரு சுப்பிரமணியம் வராரு. கொஞ்சம் தெலுங்கு தெரியும் அவருக்கு, தமிழ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். வெல்கம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு 2-3 பேரை மட்டும் நான் கூப்பிட்டுறேன், சென்னைன்றதுனால. சார் நம்ம சென்னையிலேருந்து திரு பிரசிடென்ட் புருஷோத்தம் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் தான் இப்போ சென்னை வீடியோ ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷனுடைய புருஷோத். ப்ளீஸ் சார், புருஷோத் சார். என்ன அடுத்தது வந்து செக்ரட்டரி திரு துரைபாபு அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் விஷ் சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். சிட் டவுன் சார், சிட் டவுன் சார். థ్యాంక్ యూ సార్. థ్యాంక్ యూ సార్. తోటి ఫోటోగ్రాఫర్లకు అందరికీ నమస్కారం. 57వ సంవత్సర జనరల్ బాడీ మీటింగ్ జరుపుతున్నాము. ఇంతవరకు మన సిపాటా ఫ్యామిలీ మెంబర్స్ లాగా ఉంటూ వృద్ధి చెందుతూ ఉన్నాము. ఇంతకన్నా మించి ఇంకా ముందుకు నడపాలని కోరుకుంటూ సెలవు తీసుకుంటున్నాను సార్. சார் வந்து வெல்கம் அட்ரஸ் தெலுங்கில் பேசினார். அவர் தான் நம்ம இப்போதைக்கு பிரசிடென்ட்டு. நெக்ஸ்ட் டைம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவரையும் இந்த 57வது பொதுக்குழுவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். சார் ஒரு வருஷமும் நம்ம வந்து உறுப்பினர்களுக்கு வந்து ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ண ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து நம்ம அவார்டு கொடுக்கறது. சார் கொஞ்சம் சைலண்டாக இருந்தீங்கன்னா பேசுறது கேட்கும், தனியாக பேசாதீங்க. ப்ளீஸ் சிட் டவுன் சார். சார் ப்ளீஸ் சிட் டவுன். இந்த வருஷம்
2 பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஒருத்தர் வந்து ஆற்காட்லேருந்து முரளிதரன் ஒன்றும், ஆந்திராவிலேருந்து திரு விவிஆர்கே மூர்த்தி பாபு அவர்களையும் இந்த வாட்டி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து திரு விவிஆர்கே மூர்த்தி பாபு, கம் சார், ப்ளீஸ் சிட் டவுன் சார். சார், இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து சிப்பட்டா நம்பர் வந்து 3907, பானு ஸ்டுடியோ அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. கோடூர் ஆந்திரா அந்த ஊர்லேருந்து வச்சுருக்காரு. இவர் வந்து 13/1/1977 கூடூரில் ஆரம்பிச்சிருக்கார் கடையை. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். அது இல்லாமல் அந்த கோடூரில் லைன்ஸ் கிளப்பில் 1979லேருந்து லைன்ஸ் கிளப்பில் இருக்கார். இவருக்கு 1980 வந்து திருமணம் ஆச்சு. இந்த இது இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன் ஆரம்பித்தது வந்து கோடூரில் வந்து 1986 அப்பயே ஆரம்பித்து அதுக்கு ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ராஜம்பேட்டா டிவிஷனல் ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன் 1988 இருந்திருக்காரு. அப்புறம் கடப்பா ஜில்லாவில் ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன் 1992 இருந்திருக்காரு. சிப்பட்டாவில் 1990 இருந்திருக்காரு சிப்பட்டாவில். அப்புறம் ஆக்டிவாக வந்து டைரக்டராக 1993 2008 வரைக்கும் நம்ம சிப்பட்டா அசோசியேஷனுடைய டைரக்டராக இருந்திருக்காரு. மேலும் இவர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக சிப்பட்டாவில் 99 to 2000 வரைக்கும் பொறுப்பில் இருந்திருக்காரு. பில்டிங் கமிட்டிலையும் இருந்திருக்காரு இவர். அது இல்லாமல் இவரை வச்சு இவர் ஸ்டுடியோவில் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கும் ஸ்டுடியோ நடத்தின்னு இருக்காரு. ஸோ இவரை இந்த தருணத்தில் நாங்கள் வாழ்த்தி வணங்குறதுலையும் இவரை பெருமைப்படுத்துறதுலையும் மிக்க பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம். இவருக்காக திரு தலைவர் அவர்களை இவருக்கு பண்ணுற மாதிரி சொல்கிறோம். திரு மதன் வியாஸ் அவர்கள் given the live achievement கான்லர் இல்லை சதாசிவம் அவர்கள் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். வாங்க ஆனந்த் சார், கொஞ்சம் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அவங்க கூட வாங்க வாங்க வாங்க. மதன் வியாஸ் கொடுங்க சார், எல்லாரும் சேர்ந்து கொடுங்க சார். வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. திரு மூர்த்தி பாபா அவர்கள் ப்ளீஸ். சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சார். அப்போல்லாம் வந்து கோடூரில் ஈசி மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திராவில் நடக்கும்போதெல்லாம் இவங்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் அவர் சிப்பட்டா சார் இவங்கெல்லாம். தேங்க்யூ. வேலூர் மாவட்ட சார்பாக நிறுவனர் பாபி மணி திரு பாபி மணி அவர்கள். தேங்க்யூ தேங்க்யூ. సోదర ఫోటోగ్రాఫర్లకందరికీ నమస్కారం. నా గురించి సార్ చెప్పినారు, అందులో స్పెషల్గా ఏమీ లేదు. అందరి మాదిరి నేను కష్టపడ్డాను, ఈ స్టేజ్కి వచ్చినాను. ఇంకా మీదట ఎక్కువగా చేయలేని పరిస్థితుల్లో కేవలం స్టూడియో పెట్టుకొని నేను సింగిల్గానే నడుపుతా ఉన్నా. ఒకప్పుడు 10-15 మంది పిల్లకాయలు ఉండేవాళ్ళు. అన్ని రకాలు చేశా. ఫోటో బ్లాక్ అండ్ వైట్ చేశాను, కలర్ చేశాను, మిక్సింగ్ చేశాను, వీడియోలు తీశాను. అన్నీ చేసి ఇప్పుడు నా వయసు 72 సంవత్సరాలు. అబ్బాయి బీటెక్ చేసినాడు. ఐడిబిఐ బ్యాంక్లో మేనేజర్గా బాంబేలో పనిచేస్తూ ఉన్నాడు. నేను ప్రస్తుతానికైతే స్టూడియో పెట్టుకొని ఏదైనా వస్తే ఫోటో కోసం ఎవరన్నా ఫోన్ చేసి రావాలి, నా దగ్గరికి రావాలంటే నేను బహుశా ఎప్పుడు ఉండను. ఒకవేళ ఎవరన్నా ఫోన్ చేస్తే పోయి తీస్తాను, లేదా
11 గంటల నుంచి 1 గంట వరకు ఉంటాను. సాయంకాలం 4 నుంచి 6 వరకు ఉంటాను. ఇది ప్రస్తుతం నా పరిస్థితి. ఈరోజు మీరందరూ మీ అభిమానంతో నాకు సన్మానం చేసిన దానికి నమస్కారం. தேங்க்யூ சார். வெல்கம் சார். வெல்கம் சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். சார் அடுத்ததா ஆற்காடுலேருந்து திரு ஏஎன் முரளிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாங்க சார். ப்ளீஸ் சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இவர் வெரி ஓல்டஸ்ட் மெம்பர் சார் நம்ம சிப்பட்டாவனுடைய. இவருடைய தந்தை பெயர் வந்து கே நீலகண்டன். ஸ்டுடியோ சென்டர் ஆற்காடுன்னு வச்சிருக்காரு. ஸ்டுடியோ ஆரம்பித்த வருஷம் வந்து 1977. ஆற்காடு ஃபோட்டோ அண்ட் வீடியோ கலைஞர் நல சங்கத்தின் ஆலோசகராகவும் இருக்காரு. இப்பவும் இருக்காரு. திருமலை கெமிக்கல்ஸில் அவார்டு வாங்கியிருக்காரு. யூபிஎல் அல்ட்ரா மெரீன் பிக்மெக் சிக்மட் அப்புறம் மல்லாடி ட்ரக்ஸ் சிப்காட் இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் இவர் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பாடி கேமரா, 2B கேமரா, யாஷிகா எல்வின் 3J, JVC N70 இந்த மாதிரி நிறைய கேமராவை உருவாக்கியிருக்காரு. இது எல்லாமே இவர்கிட்ட மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, ஆற்காட்டில் ஒரு 18 மேலேருந்து 20 பேர் இவர்கிட்ட இருந்து போய் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு தினேஷ்குமார் கவிதா ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காரு. இவர்கிட்ட இருந்து போன திரு ராஜா அவர்கள் இந்திரா ஸ்டுடியோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. தங்கராஜ் ஸ்டுடியோ வாலாஜாபேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழுமலை காயத்ரி ஸ்டுடியோ ஆற்காடுல இருக்காரு. விஜயரங்கம் விக்கி ஸ்டுடியோன்னு ஆரம்பிச்சிருக்காரு. கோவிந்தராஜன் சினிமா கேமராமேனா இருக்காரு. லேட் மணி பாலாஜி கமலி ஸ்டுடியோ அவர் இருந்திருக்காரு. லேட் ஏஎன் கோபிநாத் லக்ஷ்மி ஸ்டுடியோ இவர்கிட்ட இருந்து இருந்திருக்காங்க. நரசிம்மன் நேஷனல் ஸ்டுடியோ இவர்கிட்ட இருந்து இருந்திருக்காங்க. முருகன் வினா ஸ்டுடியோ இவர்கிட்ட இருந்து இருந்திருக்காங்க. DK ஜெகன் ஸ்டுடியோ இவர்கிட்ட இருந்து இருந்திருக்காங்க. சுரேஷ் அன்பு ஸ்டுடியோ, மோகன் குமார் மாலதி ஸ்டுடியோ, தண்டபாணி மகாலட்சுமி ஸ்டுடியோ, கணபதி ஸ்டுடியோ, பிரதாப் அவுடோர் போட்டோகிராஃபரா ஒருத்தர் இருக்காரு. தனசேகரன் அவுடோர் போட்டோகிராஃபர் இருக்காரு. ராஜேஷ் இந்த மாதிரி நிறைய பேர் ராஜேஷ் ஸ்டுடியோன்னு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இவர்கிட்ட இருந்து உருவாக்கி இருக்காங்க. இவர் இந்த தருணத்துல நம்ம பாராட்டி பெருமைப்படுத்துறதுல மிக பெருமை அடைய இருக்கிறோம் சிப்பட்டா அவர்களுக்கு. சார் உங்க சேவை எங்களுக்கு கண்டிப்பா தேவை சார். நிறைய இருக்கும். மதன் வியாஸ் அவர்கள் வந்து இவருக்கு வந்து சுகுமார் அவர்கள் போடுங்க. நீங்க சுகுமார் போடுங்க. கார்லன்ஸ் பரிமேலழகர் பொருசு வாங்க சார். வாங்க சார். அவார்டு வந்து திரு ஆனந்த் அவர்கள் கொடுங்க சார். வாங்க மணி பாபு மணி வாங்க சார். வாங்க மணி கொடுங்க. எல்லாம் நில்லுங்க சார். சார் பாண்டராஜ குப்தா சார் வாங்க சார். ப்ளீஸ் கம். வரேன் சார். தேங்க்யூ சார். ஆற்காடு சார்பா அவரை கொஞ்சம் வாழ்த்துங்க. வேலூர் மாவட்டம் சீனியர் குமார் ராஜா இந்திரா ஸ்டுடியோ அவர் வாழ்த்துறார் சார். ஆற்காடு சார்பாக அம்மூர் ரமேஷ் அவர்கள் சால்வ போடுவார். ரமேஷ் போயிட்டாரா? சங்கர் வாடா வாப்பா. கோச்சியை வழிவிடுறா. அவர் சீனியர் வழிவிடுறா. கோச்சுப்பா சார். என்ன கூப்பிடல கோச்சுப்பா. அப்புறம் அப்படியே திரும்பி நிற்பாங்களே. அப்படியே திரும்பி நில். நீயா? வேலூர் மாவட்டத்து சார்பாக அண்ணன் பேர் என்னன்னா சக்கரவர்த்தி உதயா ஸ்டுடியோ பேர்னாம்பேட்டு. ஆற்காடு மாலதி ஸ்டுடியோ TM குமார் அவர்கள் அவர் சிஷியர். அவரு அவ்வளவுதான். ஒரே ஒரு அறிவுரைலாம் இல்லை. நாங்கள் கடை ஆரம்பிக்கும் போது இருந்த தொழில் இப்போ இல்லைங்க. 2 ரூபாங்க பாஸ்போர்ட் நாங்கள் எடுக்கும்போது
இப்போ தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் ஆகிட்டான். செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது, நேராக போய் அவங்களே பிரிண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க. முன்ன மாதிரி இல்லைங்க. ஆனால் நமக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஒத்துமை இருக்கணுங்க. ஒத்துமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரிங்களா? நன்றிங்க. நன்றி, வணக்கம் சார். சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க சார், வாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Good morning. Minutes of the 56th Annual General Meeting Body Meeting held on 11 September 2024 at 10:30 a.m. in Sugna Vilas Sabha. Number of members present. As per the attendance register maintained by association, a total number of 97 members were present and signed. Prayer song. The prayer of Tamil Thai Vastu was sung by all the members. Condolence. Treasurer Thiru R. Sundar Vedulu requested to members present to stand up in 2 minutes silence as mark of respect to the Sipata Life member Thiru R. Rajendran Arni, Life member number 2888, Thiru S. Mohana Sundaram, Chennai, Life member number 4470, Thiru S. Tharni Kumar Vellore, Life member number 4439, and also Wayanadu landslide death departed silence was observed, and condolence to the departed soul and as mark of respect. Welcome address. Thiru G. Panduraj Gupta, President of the Association, delivered the welcome address to all the members of this meeting. Approval of 55th AGM minutes. Thiru S. Sadasivam, Secretary, requested Thiru Madan Vyas, Director, to present the 55th AGM minutes on his behalf and requested all the members to confirm and approve the minutes. All the members accepted and approved the 55th AGM minutes. சார் கொஞ்சம் சைலன்ட் சார் ப்ளீஸ். Director's report of 56th AGM was read by Thiru V. Babu, Director Chennai, and the same was unanimously approved by all the members present in the meeting. Notice to members on 56th AGM 2024. Notice to members on 56th Annual General Body Meeting was read out to the members by Thiru V. Babu, Director Chennai, and the same was unanimously approved. Sipata Lifetime Achievement Award 2024. The Achievement Award was given by Sipata from the last year. This year presented to experienced and old age photographer and studio owners accordingly. This time in our Sipata Lifetime Achievement Award 2024 given to Thiru K.S. Krishnamurthy, Vani Studio, Madurai from Tamil Nadu, Thiru S. Mohanraj, Raja Studio, Arcot from Tamil Nadu, and Thiru G.T. Bhupati, Oriental Photo Store, Tirupattur from Tamil Nadu was awarded. They were honored by our members with shawls and garland and shields. The 3 photographers were issued the Sipata Lifetime Achievement Award, presented their thanks in front of the members. Approval of annual accounts for the year ended 31/3/2024. Thiru R. Sundar Vedulu, Treasurer, presented the 55th AGM annual accounts for the year ended 31/3/24 to the members. Thiru R. Ganeshan, Ram Brothers raised some doubts in last year accounts, especially maintenance and repairs. Thiru R. Sundar Vedulu pointed out that the expenses and given the clarification to Thiru R. Ganeshan. Thiru B. Vijay Kumar, Vignesh Studio, Chennai, asked the doubts about rent from Messrs. Rayan. Thiru R. Sundar Vedulu give the explanation and show the balance sheet details to Thiru B. Vijay Kumar. All the members unanimously clapped their hands and approved the 2023-24 annual accounts presented by the Treasurer Thiru R. Sundar Vedulu. Appointment of auditor. The AGM unanimously approved the continuation of already appointed new auditor Thiru K. Sankaran Narayana Sarma for the year 24-25. Messrs. P.M.M. Associates, Mylapore. Admission of new life members. This year 5 new life members joined our Sipata and they were given life membership certificate, and also Sipata all members were given new design life membership ID card. Other discussion regarding members' benefit. Thiru K.S. Krishnamurthy, Vani Studio, Madurai, instructed to execute the lease agreement with the tenant, to which Thiru S. Sadasivam informed that he would definitely remember it every 3 years, and this time he would register the rental agreement in sub-registrar office, and also tenancy tngovernment.in portal, and also all the members accepted the registration expenses of rental agreement. Thiru R. Ganeshan, Ram Brothers, Chennai, asked that the person from Chennai members was not invited to the free class held in Arcot.
Thiru S. Sadasivam explained that it was a class conducted by Tamil Nadu members only and also coming a free workshop conducted at Chennai only. At that time, we invited all the Chennai members only. All the members accepted the same. All members congratulated our association member Thiru V. Purushottam as Chennai CVPA President and our association member Thiru P. Durai Babu as Chennai CVPA Secretary and also CVPA Secretary Thiru P. Durai Babu advised our association to select the right people as directors of our Sipata Association, and our Sipata member Thiru S. Sarvanan, who became TAVA organizer, congratulated our association and gave advice for association development. Tamil Nadu member Thiru V. Pandurangam Palikonda expressed his opinion that the old director has been coming again and again as director of our Sipata, and every 3 years elect the new directors of our Sipata, to which Thiru B. Vijay Kumar also seconded that opinion. For that, our secretary Thiru S. Sadasivam said that all the members can come as director as far as our association is concerned. Every year we provide nomination form to all the members. If the members who want to become the director pay the amount of the nomination form and fill the nomination form correctly and take the DIN number and fill it in the nomination form and send it to the association, there are definitely chances to become the director. So he recorded the opinion that everyone can become a director of our Sipata. Thiru B. Vijay Kumar Vignesh video, Chennai also instructed that the management should provide the assistance to the members of our association for those who want to become the new director of our Sipata, and Thiru R. Sundarvedu assured that we will definitely do it. And also Thiru R. Ganeshan Ram Brothers Chennai asked for nomination fee rupees 2,000 as deposit amount is 3,000. Why are you collecting the deposit amount 3,000 from the members? Thiru R. Sundarvedu give the explanation for members. We charges a fee of rupees 3,000 to join the board of director list in Ministry of Affairs MCA through company secretary auditor. All the members accepted the same. Madurai Vani Studio advised to conduct free training class in Madurai for Tamil Nadu members. To that, Thiru R. Sundarvedu said that since there are few members in Madurai, it is difficult to conduct there, and you must join new live members, at least 10 people, and we can definitely conduct a free training course in Madurai. All the members accepted the same. Thiru P. Angamuttu, Chennai member, emphasized his opinion that if the lifetime membership is increased from 10,000 to 20,000 and from nomination 2,000 to 5,000, the association will grow well. To that, Secretary Thiru S. Sadasivam said that it is not acceptable in the current situation and we can think about it in the future. And also Tamil Nadu Surya Studio is conducting paid special training course at Yelagiri with excellent tutor and requested all the members to attend and benefit from it. All the members accepted the same. Election of director, Thiru S. Sadasivam and Thiru A. Sampat Kumar for Chennai, Thiru M. Parimal Jagar for Tamil Nadu and Thiru Madan Vyas for Andhra were elected unanimously as directors as there were no other contestant. Vote of thanks. Thiru P. Anandam, Tamil Nadu director, presented vote of thanks to all the members of the association for the kind cooperation in conducting the meeting in a peaceful atmosphere. The meeting ended at 1:30 p.m. Secretary Sadasivam, thank you. Thank you, Midhan sir, for a long speech. சார், இது போன வருஷத்தினுடைய 56வது பொதுக்குழு மினிட்ஸ் சார். கொஞ்சம் அப்ரூவல் பண்ண, கை தட்டி அப்ரூவல் பண்ணுங்க சார். சார், அடுத்ததா டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் சார். டைரக்டர் வந்து டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் ஆன் நோட்டீஸ் டு மெம்பர். ஆல்ரெடி உங்களுக்கு டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். நோட்டீஸ் டு மெம்பர் மட்டும் நான் படிச்சிடுறேன் சார். செக்ரட்டரி தான் படிக்கணும், பட் அவர் படிக்க மாட்டார், நான் படிச்சிடுறேன் சார். சார், the South Indian Photographic and Allied Trades Association notice is given that the 57th annual general meeting Messrs. The South Indian Photographic and Allied Session will be held on 10th September 2025, Wednesday at 10 a.m. in Suguna Vilas Sabha, SVS Club, Chennai to transact the following business. Ordinary business: to receive the, consider and adopt the audited balance sheet of the company as in 31st March in 2025 and the income and expenditure statement for the year ended on that the date, together with the director's report and auditor's report thereon. Retirement of the director rotation: to appoint the director in the place of Mr. Sundara Vadivel
Executive Committee Member Director who retires by rotation and being eligible offers himself for reappointment. To Appointment Director at the place of Mr. N. Sukumar, Executive Committee Member who retires by rotation and being eligible of himself for reappointment. To appointment a Director in the place of Mr. R. Mugam Manikam Mani, Executive Committee Member who retires by rotation and being eligible offers himself for reappointment. To Appointment Director the place Mr. Subramaniam Meruva, Executive Committee Member who retires by rotation being eligible offers himself for reappointment. To Appointment Director in the place of Mr. Kasapuram Lakshmana Setti Rajendra, Executive Committee Member who retires by rotation being eligible offer himself for reappointment. And by Sadasivam Secretary, sir. All done. சார் இது இந்த வாட்டி வந்து ரொட்டேஷனில் வந்து சுந்தர வடிவேல் ஆஸ் எ டைரக்டராக எலெக்ட் ஆகியிருக்கார் சார். அதே மாதிரி திரு வி சுகுமார் எங்க சார்? வாங்க சார், இவரும் இந்த வாட்டி செலக்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததா ஏஎம் மணி, வாங்க சார். ஏஎம் மணி எங்க சார்? வெளியே போயிருக்காரா? அவரும் இந்த வாட்டி டைரக்டரா செலக்ட் ஆயிருக்காரு. திரு சுப்பிரமணியம் ஆந்திராவுக்கு செலக்ட் ஆயிருக்காரு இந்த வாட்டி. இதுல கர்நாடகாவுக்கு மட்டும் இந்த வாட்டி போட முடியல, போன வாட்டி இருந்தாங்க. அதனால கர்நாடகா மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் வேக்கண்ட் ஆகிட்டு இருக்கு சார். அதுதான் இந்த வாட்டி செலக்ட் ஆயிருக்கு. இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஃபியூச்சரில் கொடுத்துரும் சார். நேராக அக்கௌண்ட்ஸுக்கு போயிடுறேன் சார், டைம் வேஸ்ட் பண்ணல. அக்கௌண்ட்ஸ் படிச்சிடுறேன். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன விருப்பம் தான். நம்ம வாட்ஸ்அப் குழுவில் அக்கௌண்ட்ஸை பற்றி ஏதாவது கேளுங்க அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம். நான்வெஜ்ஜா வெஜ்ஜா செலக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தோம். எல்லாம் நான்வெஜ்ஜு அதை தான் செலக்ட் பண்ணிங்களே தவிர அக்கௌண்ட்ஸை பற்றி ஒருத்தர் கூட அதை பற்றி கேள்வி கேட்கவே இல்லை. யாராவது ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸில் டவுட் கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஒருத்தர் கூட அக்கௌண்ட்ஸில் டேட் பண்ணல. நீங்கள் கேட்டிங்களா? இப்போ கேட்க போறீங்க? அப்போ அந்த வாட்ஸ்அப் குழுவிலே கேளுங்கன்னு கேட்டேன், கேட்கல யாருமே. எல்லாம் வரும் பிரியாணியை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. நன்றி சார். வந்துடுறேன் சார், நேரா வாங்க சார். தி சவுத் இந்தியன் Photographic and Allied Trade Association balance sheet as at 31st March 2025. Equity and liability shareholder fund share capital 19,93,309. Reserve and surplus சேர்த்து சார். அது கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 30,05,250, 30,05,250. டோட்டல் வந்து 52,98,559. அசட்ஸ் சார், ஃபிக்ஸட் அசட்ஸ் 31,31,149 ரூபா, 31,31,149. அதே மாதிரி கரண்ட் அசட்ஸ் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து 21,54,705. எஃப்டியோடு சேர்த்து இருக்கு சார். அது 21,54,705 ரூபா இருக்கு. கையில் கரண்ட் அசட்ஸ் வந்து 12,705 ரூபா இருக்கு. மொத்தம் சேர்த்து கரண்ட் அசட் வரைக்கும் 21,67,410. அதாவது 21,67,410 ரூபா கரண்ட் அசட்ஸ் இருக்கு. டோட்டலா 52,98,559 ரூபா. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சார். இன்கம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 58,000 ருபீஸ். அதர் இன்கம் வந்து 12,14,299. டோட்டல் 12,72,299. எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 2,38,894. ஃபைனான்ஸ் காஸ்ட் 635. அட்மினிஸ்ட்ரேஷன் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 7,12,909 ரூபா. மொத்தம் 9,52,400 ரூபா. அதுக்கப்புறம் ஏர்னிங் பிஃபோர் எக்ஸ்பெஷனல் ஐட்டம்ஸ் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் வந்து 3,19,899. டெப்ரிசியேஷன் வந்து 1,87,332 ரூபா. மொத்தம் அதை கழிச்சிட்டோம்னா 3,19,850. டிப்ரிசியேஷன் கழிச்சா 1,32,567 ரூபா. ஸோ எக்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து இந்த வருஷம் வந்து 1,32,567 ரூபா.
ஷெட்யூல் படிச்சிடுறேன் சார். ஜென்ரல் ரிசர்வ் வந்து 18,60,742 லாஸ்ட் டைம் இருந்தது. இந்த வாட்டி 1,32,567 ரூபா ப்ராஃபிட்டு. அதை சேர்த்தா 19,93,309. அதுக்கப்புறம் கரண்ட் லயபிலிட்டிஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் வந்து 3,05,250 ரூபா. ரெண்டல் அட்வான்ஸ் வந்து 30 லட்சம் ரூபா. டோட்டல் வந்து 33,05,250 ரூபா சார். கேஷ் பேங்க் அண்ட் அதர் பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 2,91,061 ரூபா இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 18,62,148 ரூபா இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்னுடைய கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1,491 ரூபா ஆகுது. டோட்டலாக 21,54,705 ரூபா இருக்கு. ஷெட்யூல் 6ல். ஷெட்யூல் 8 அதர் கரண்ட் அசட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி டெபாசிட் 1,350 ரூபா ஆகுது. டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் 11,355 ரூபா ஆகுது. டோட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்தா 12,705 ரூபா. ரெவன்யூ பர் ஆப்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 58,000 ரூபா போன வாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஒரு 4-5 மெம்பர் வந்து லைவ் மெம்பர் ஆகியிருக்காங்க. அதில் வந்து அமௌண்ட் அது. அப்புறம் அதர் இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1,13,199 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ரெண்ட் ரிசீவ்டு வந்து 11,01,100 ரூபா வந்திருக்கு. மொத்தம் 12,14,299 ரூபா அதர் இன்கம் வந்திருக்கு. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 2,25,000 ரூபா சேலரி கொடுத்துருக்கோம். அதர் எக்ஸ்பென்சஸ் 13,856. மொத்தம் 2,38,856 ரூபா. பேங்க் சார்ஜஸ் வந்து 635 ரூபா. ஷெட்யூல் 13 சார். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 786 ரூபா. போஸ்டேஜ் வந்து 170 ரூபா. டெலிஃபோன் வந்து 9,938 ரூபா 9,938. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து 1,57,085 ரூபா. பூஜா எக்ஸ்பென்சஸ் 7,260 ரூபா. ஆடிட் ஃபீஸ் வந்து 5,500 ரூபா. லாக்கர் ரெண்ட் இதுவும் கிடையாது. வாட்டர் டேக்ஸ் வந்து 65,056 ரூபா. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து 10,331 ரூபா. ஏஜிஎம் எக்ஸ்பென்சஸ் 87,465 ரூபா. கன்வெயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் 2,830 ரூபா. ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ் 1,61,200 ரூபா. ஐடி கார்டு பிரிண்டிங் 10,920 ரூபா. சிட்டிங் ஃபீஸ் ஃபார் டைரக்டர் 55,000 ரூபா. அக்கௌண்டன்ட் ஃபீ 15,000 ரூபா. ஆர்ஓசி எக்ஸ்பென்சஸ் 27,100 ரூபா. ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் 17,480 ரூபா. ரிப்பேர் 79,788. சார் டிப்ரிசியேஷன் சார். டிப்ரிசியேஷன் ஷார்ட்டாக படிக்கிறேன் பார்த்துங்க. லேண்ட் இது அதே தான் இருக்குது. பில்டிங் வந்து 1,57,606 ரூபா லெஸ் ஆகிருக்கு. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸிங் வந்து 3,152 ரூபா லெஸ் ஆகிருக்கு. பிரிண்டருக்கு வந்து 2,822 ரூபா லெஸ் ஆகிருக்கு. ஏர் கண்டிஷனுக்கு வந்து 6,818 ரூபா லெஸ் ஆகிருக்கு. சிசிடிவி கேமராவுக்கு வந்து 16,340 ரூபா லெஸ் ஆகிருக்கு. மொபைல் ஃபோனுக்கு வந்து 594 ரூபா லெஸ் ஆகிருக்கு. மொத்தம் 1,87,322 ரூபா வந்து டிப்ரிசியேஷன் சார். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 3,00,000 லட்ச ரூபா ஒரு எப்படி இருக்குது, 2,50,000 லட்ச ரூபா ஒரு எப்படி இருக்குது, 7,50,000 லட்ச ரூபா ஒரு எப்படி இருக்குது, 2 லட்ச ரூபா ஒரு எப்படி இருக்குது, 3 லட்ச ரூபா ஒரு எப்படி இருக்குது, மொத்தம் 18 லட்ச ரூபா நம்மக்கிட்ட எப்படி இருக்குது சார். இதான் கணக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் முன்னாடி வாங்க, மைக் எடுங்க, கேளுங்க சார். வாங்க சார், வெல்கம் சார். என்ன பிரச்சனைனா இன்கம் டேக்ஸில் 4,50,000 லட்ச ரூபாய் வந்ததுன்னா 30% வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது 4,50,000 லட்சத்துக்கு நீங்கள் ஏறத்தாழ ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இது 1,50,000 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸுக்கு போதேன்றதுக்காக என்ன பண்ணோன்னா, கிளாஸ் நடந்த மாதிரி 1,61,000 ரூபாய் வந்து கணக்கு காமிச்சிருக்கோம். அதை வந்து ஆக்சுவலி இந்த கரண்ட் இயரில் தான் கொடுக்குறோம். அதை அந்த இதில் லைபிலிட்டியில் வர வச்சுருக்கோம். அதை இதில் தான் இந்த 1,61,260 ரூபாய் எடுத்து தான் இப்போ நீங்கள் உங்கள் கையில் கிஃப்ட்டுக்குது பாருங்கள், நீங்கள் வச்சுக்கிறீங்களா அந்த கிஃப்ட்டும். அந்த மவுஸ் கீபேட் வந்து மெம்பருங்களுக்கு 95,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து அந்த மவு பேடு கீஸும்
45,000 ரூபா பேகு. இதை வந்து அந்த பணத்துலேருந்து தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சாதாரணமாக எப்படி கொடுப்போம்னா ஒரு 500 rupees வேல்யூ கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா ஒரு சேலரி ஆல்ரெடி ஒருத்தர் பேரில் சேலரி எடுக்கிறோம். 10,000 ரூபா ஒருத்தர் பேரில் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா சேலரி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாயில தான் எப்பவுமே gift கொடுப்போம். 60,000 ரூபாய் 70,000 ரூபா வரைக்கும் தான். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வரைக்கும் அந்த gift வரும். இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா சரி இது இன்கம் டேக்ஸுக்கு போகக்கூடாது, மெம்பருங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கீபோர்டும் மவுஸும் அதில் தான் செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் என்ன செஞ்சுருக்கோன்னா சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம் ஆஃபீஸில் வந்து. ஏன்னா இன்கம் டேக்ஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 48,000 ரூபாய் கிட்ட 30 எவ்வளோ சார் ஆச்சு சிசிடிவி கேமரா 49,000 கிட்டத்தட்ட சிசிடிவி கேமரா 8 கேமரா போட்டு ஃபுல்லாக சர்வேலைன்ஸு நம்ம ஆஃபீஸை இப்போ இங்கேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இது பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக காமன் பெயிண்டிங்கு, ஆஃபீஸ் பெயிண்டிங்கு, பில்டிங் ஃபுல்லாக 79,000 ரூபா செலவு பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது ஏன்னா இது இன்கம் டேக்ஸை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதுக்காக. இப்போ அடுத்த வருஷம் இந்த மாதிரி gift கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா போன வாட்டி வந்து நம்ம கிளாஸ் நடத்திடுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் நடத்திருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா மேலே செலவாயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ gift கொடுக்க முடியாது. போன வருஷம் கிளாஸ் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் 2-3 பேர்கிட்ட மாற்றி பேசினே இருந்தோம். டேட் செட் ஆகாமல் தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி எப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று கிளாஸ் நடத்தணும், இல்லைனா சப்போஸ் கிளாஸ் நடத்த முடியலன்னா அந்த காசை வந்து கிஃப்டாக தான் எழுதி கையில் கொடுக்க முடியும். அஃபிஷியலாக இதை செய்ய முடியலன்னா கூட இதை மெம்பருக்கு இன்கம் டேக்ஸுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இதை செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு சிசி கேமரா 8 கேமரா போட்டிருக்கோம். 8 கேமரா அதுவும் நீங்கள் இங்கேருந்து வச்சு எடுக்கலாம், கீழே இருந்தே பார்த்துக்கலாம் மொத்தத்தையும் எல்லாத்தையும். இது ஆஃபீஸ் ஹாலு, இது ஆஃபீஸ் ரூமு. இப்போ சாத்திருக்கனால யாரும் இல்லை. வெளியே கேரிடோரு, என்ட்ரன்ஸு, இது மாதிரி எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். எல்லா 24 ஹவர்ஸும் செக் பண்ணோம். ஏன்னா டெனண்ட் இருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம மேலே நைட்டில் போகிறாங்க கொள்கிறாங்க, ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது, கையில் இருக்கணுன்றதுக்காக இந்த கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது ரொம்ப நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுன்றதுக்கு இந்த ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ சார். வாங்க சார், விஜயகுமார் சார், வெல்கம் சார். சார் நான் ஒரு சீனியர் மெம்பர் 1997 இருக்கேன். இப்போ எனக்கு வந்து மொத்தத்தில் நம்ம இந்த வருஷம் வந்து 9 லட்சத்தி சில்லற வருமானம் வந்திருக்கு மொத்தத்தில். சாரி 12,72,000. செலவு வந்து 9,52,000 இருக்குது. சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு என்ன செலவாகும்னா டேக்ஸ் 1,62,000 கேட்டுங்களா. அப்போ வாட்டர் டேக்ஸ் 2 மெயினாக, சேல்ரி 3, இப்போ கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க 1 லட்சம். ஆனால் இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் தான் வரணும். ஆனால் 9,50,000 ரூபாய் செலவாயிருக்குன்னு காட்டிருக்கீங்க. கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த 58,000 வந்து லைஃப் மெம்பர் பண்ணாங்களா இன்கம் ரைட். 12,14,000 72,000 டோட்டலாக வந்திருக்கு இந்த வருஷம். ரெண்ட் எவ்வளோ சார் வாங்குகிறோம்? இப்போது ஒரு கடைக்கு ரெண்ட்டு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுறீங்க. 87,400 ரூபா சார். ஒரு இப்போ வந்து டிடிஎஸ் வந்து 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஓ அது மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், டிடிஎஸ். அப்போ 87,000னா எவ்வளோ, எத்தனை பர்சன்ட்? 10%னா 10%னா 8,000. இப்போ 8,000 வேஸ்ட்டாக போகுது. வேஸ்ட்டாக போகாது. ஏன் சார் வேஸ்ட்டாக? அவன் அதான் டிடிஎஸ் பிடிச்சி தானே கொடுக்குறான். நீங்கள் அப்புறம் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிட்டர்ன் கிளைம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓ அந்த பணம் வந்துடும் அப்படி இருந்தாலும். ஏன் வேஸ்ட்டாக போகுது? சரி, நம்ம கட்டுற இன்கம் டேக்ஸில் ஐஎஸ் ஆகி மிச்சம் வந்துடும். 6 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ரெண்ட் வாங்கினீங்கன்னாவே 10% டிடிஎஸ். இதுக்கு முன்னாடி 2 அந்த lakhs பணம் ரீஃபண்ட் வந்துடுன்றீங்களா? எல்லாமே வரும் சார். வராமல் எப்படி போகும்? அடுத்த இதில் ஆட் ஆகிடுமா நெக்ஸ்ட் வீக்கில்? டிடிஎஸ் இது மாதிரி இப்படி மாதிரி சிடிஎஸ் போட்டு இவங்க டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சேலரி எவ்வளோ சார் தரீங்க நம்ம ஸ்டாஃபுக்கு? 9,000. எத்தனை? 2 பேரா? 2 பேர் வேலை செய்கிறாங்களா? இல்லை ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒன்று அவர் சொல்லட்டும், சொல்லுங்கள்.
கண்டிப்பாக 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 ஆமாம் ஆமாம் பார்த்தேன். சரி, சேலரி மிஞ்சி போனால் 9,000ன்ட்டு 12 1,00,000 ரூபா 1,08,000 வருது. அது 10,000 எதுக்கு வச்சுருக்கீங்க? இல்லை ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டேன் சார். இல்லை ஒரே சேலரி எனக்கு புரியும். சொல்லுங்கள், நான் புரிஞ்சிச்சு எனக்கு. 1,60,000 ரூபா. ஆமாம், 1,60,000 இப்போ எழுதிருக்கீங்களா செலவில்? ஆமாம், 2,38,000 இதோட சேர்த்து. சரி, 2,38,000 கணக்கு போட எவ்வளோ வருது? ஆ, இல்லை அந்த 1,00,000 ரூபாய் எதுக்கு கிஃப்ட்டுக்கு சொல்கிறீங்க? இல்லை சார், சேலரிக்கு கொடுத்துறீங்க சார். 2,38,000 1,00,000 போயிடுது. மீதி 2,38,000 ரூபாயில் கிஃப்ட்டு வந்து இதில் 1,69,000 எழுதியிருக்கீங்க செலவில். இல்லை அக்கௌண்ட் பிரகாரம் சொல்கிறேன். நல்லா கேளுங்க சார். ஒரு சேலரி வந்து 9,000 ரூபாய் இருக்காரு. 12 பேருக்கு அவர் வந்து 9,000 ரூபாய் சேலரி. அவர் வந்து 12 மாசம்னா 1,08,000 ரூபாய் வரும். ஒரு 10,000 ரூபாய் சேலரி எழுதுறோம், ஒரு லேடி பேர்ல எழுதுறோம். அவங்க கிட்ட செக் போட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த பணத்தை வாங்கி தனியா ஆபீஸ்ல அக்கௌண்ட் போட்டு எப்போ போனீங்கனாலும் ஆபீஸ்ல ஒரு பீரோ வந்து லாக் ஆகுது. அந்த பணம் அதுல இருக்கும். அந்த பணத்தை வச்சுதான் வருஷம் கிஃப்ட் கொடுக்குறோம். இப்போ சொல்றேன், இது 3வது வரியா டிபில எனக்கு தெரியும் சார். நீங்கள் சொல்கிறது எனக்கு 100 புரியுது. அதுலேயே ஒரு அமௌண்ட் வந்துருக்கு. இப்போ இதில் 1,60,000 ரூபாயில் அது எப்படி அக்கௌண்ட்டில் கொண்டு வந்திருக்கீங்க? அது எனக்கு எப்படி தெரியும் எங்களுக்குலாம்? 1,00,000 தனியாக இருக்குது எப்படி தெரியும்? இல்லை 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 அதை ஒத்துக்க போட. சரி பரவாயில்ல. ஆனால் தப்பாக தான் பேசுவேன். ஜாஸ்தியாக கொடுக்குறீங்க சார் கணக்கு. 2,38,000 ரூபாய் 1,00,000 ரூபா உங்ககிட்ட இருக்க எங்களுக்கு தெரியும் சார். ஒரு வருஷமும் கிஃப்ட் வாங்கி போகும்போது அதுல எங்க கிஃப்ட் அக்கௌண்ட்னு கேட்டீங்களா? கணக்கு எங்கன்னு கேட்டீங்களா? கிஃப்ட் என்ன கேட்டீங்க? கிஃப்ட் மட்டும் வாங்கி போயிட்டு அந்த பணம் கணக்கு எழுதி இருக்கான்னு கேட்டீங்களா? இல்ல இல்ல கேட்டாச்சு. எப்படி கேட்டீங்க? சரி, இந்த வருஷம் எங்க கிஃப்ட் எழுதிக்குது உங்ககிட்ட இருக்க எப்ப சொல்றீங்க? நான் கேட்டவனா சொல்றீங்க? யார் கேட்டதுக்கு அப்புறம் கேட்டவனா சொல்றீங்க? இந்த வருஷம் தானே சார் கிஃப்ட் கொடுக்குறோம். சார் ஒரு வருஷம் கொடுத்து தானே இருக்கீங்க. ஆமா, ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தீங்களா? போன ட்ரிப் பென்ட்ரைவ் கொடுத்தீங்களா எல்லாருக்கும்? போன வருஷம் 500 ரூபாய் பென்ட்ரைவ் கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். அதுல அது பரவாயில்ல. அது இருக்கா பாருங்க, பென்ட்ரைவ் இருக்கா பாருங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா பென்ட்ரைவ் எப்படி கொடுத்தீங்கன்னு? 500 ரூபாய் படி போடோட அதே அந்த கணக்கு அதுல எப்படி இருக்கு? ஓகே, அது அடுத்தது வாங்க. இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார். விஷயம் தெரிஞ்சவங்களை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ கேட்கணுமா வேணாமா சார்? கணக்கு கேட்கல. இப்போ சார் ஒரே நிமிஷம் சார் உட்காருங்க சார். இல்ல அவர் தப்பு ஒண்ணு இல்ல. கேட்கணுமா வேணாமா சார்? இதுக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுத்ததை பத்தி யாருக்காவது தெரியும்னா கேட்க வரணும். உட்காந்துடுறேன். ஓகேங்களா சார்? ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இருங்க சார். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். என் பேர் டாக்டர் உத்ரா ஃபோட்டோ ஸ்டுடியோ, சென்னை 17. நான் 1972 சிப்பட்டா மெம்பர். அதாவது சிப்பட்டா ஆரம்பித்த போது நாங்களாம் சரிங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் சேர்ந்த ஆளுங்க நாங்கள். அது சரி, விஷயத்துக்கு வரணும். நம்ம அசோசியேஷனில் ஒரு 4 பேர் வந்து ஒர்க் பண்ணும்போது தயவு பண்ணி எவ்வளோ பேர் முடிஞ்சு ஒர்க் பண்ண வரீங்களோ வாங்க. ஏன்னா தப்பு கண்டுபிடிக்கிறோம், தப்பு இழுத்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி சார். இல்ல கொஞ்சம் இருங்க. அதனால தயவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அவங்க சப்போஸ் டேட்டா இப்போ நீ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா யார் சார் வரப்போகிறோம்? நீங்களும் நானுமா வரப்போகிறோம்? தயவுப்பண்ணி இல்லை, இவர் என்னோட தம்பி போல தயவுப்பண்ணி அவர் சொல்லவே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு அசோசியேஷன் மீட்டிங்கில் எந்த காரணத்தை கொண்டு மிஸ்டேக்கை பார்க்க வேண்டாம். மிஸ்டேக் என்ன சார் பெரிய மிஸ்டேக் வந்துற போது ₹1 2 இருக்க மிஸ்டேக் அது அவங்க பார்த்துப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாரும் பிரதேஷ் சார்,
அதனால் தயவு பண்ணி மிஸ்டேக் பார்க்காது. மிஸ்டேக் இருக்க பிடிக்காது, ஒரு சின்ன விஷயம். ஓகே, அதனால் தயவு பண்ணி இந்த ஆட்டிடியூடே மறந்துருங்க. இல்லை சார் ஒரு நிமிஷம். அவர் சார் ஆஸ் ஏ மெம்பரு இதுக்கு முன்னாடி gift வாங்கும்போது இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா சார்? இந்த மாதிரி சேலரி வாங்கி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு தெரியும் சார்? தெரிஞ்சவங்க மட்டும் கை தொட்டுக்குங்க சார். கொடுத்துருக்கேங்கல்ல சார்? இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்கும் போது சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஆள் சம்பளத்தை எடுத்து தான் எல்லாருக்கும் gift கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன். இதை பதிவும் பண்ணியிருக்கேன். இப்போ அவருக்கு தெரியாத மாதிரி வந்து இது எப்படி கொடுத்தீங்க ஏது கொடுத்தீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அதுக்கு? இல்லை அவரு எனக்கு கணக்கு கேட்கறதுல தப்பு இல்லை சார். நியாயமா எந்த கணக்கு கேட்டாலும் பதில் சொல்லலாம் சார். வாங்க சார், வேற யார் வந்தாலும் எது வந்தாலும் கேளுங்க சார், நான் ரெடியா இருக்கேன் சார் சொல்றதுக்கு. சார் அவர் இன்னொன்னு கேட்டார் சார். 12 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து இதுல வந்து 5 லட்சம் தான் செலவாகும், மிச்சம் எல்லாம் செலவாகாதுன்னு. இப்போ இந்த ஷெட்யூல் கொடுத்துருக்கேன், நான் கணக்கே கொடுத்துருக்கேன். அதுல ஷெட்யூல் நம்பர் 13 சார், திருப்பி படிச்சிட பாத்துங்க. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 786 ரூபாய் சார், நீங்களே பாத்துங்க சார். நான் போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப் 170 ரூபா, டெலிஃபோன் வந்து 9938 ரூபாய், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து 1,57,085 ரூபாய், நான் பூஜா எக்ஸ்பென்சஸ் வந்து 7,260 ரூபா, ஆடிட் ஃபீஸ் வந்து 5,500 ரூபா, லாக்கர் ரெண்ட் எதுவும் கிடையாது, வாட்டர் டாக்ஸ் வந்து 65,056 ரூபாய், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் 10,331 ரூபாய், ஏஜிஎம் எக்ஸ்பென்சஸ் போன வாட்டி ஏஜிஎம் எக்ஸ்பென்சஸ் வந்து 87,465 ரூபா. இப்பவும் பாருங்க, இந்த வருஷம் இதோட தாசி தான் ஆகும். சாதாரணமா நம்ம ஒரு வெஜிடேரியன் பிரியாணி வந்து 2,300 ரூபா ஒரு கிலோ போட்டாங்கன்னா இப்ப 2,800 ரூபா. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரைஸ் பண்ணி தானே போட்டாகணும். கன்வெயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 2,830 ரூபா. ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ் தான் இந்த வாட்டி 1,61,200 ரூபாய் எழுதியிருக்கோம். அந்த 1,61,200 ரூபாயில வந்து 95,000 ரூபா அந்த கீபோர்டு, ஒரு கீபோர்டு மவுஸ் வந்து 675 ரூபா, ஒரு பேக் 300 ரூபா, 975 ரூபா, மொத்தம் 150 ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன 150 ஆர்டர் பண்ணதுல 150 எல்லாருக்கும் கொடுக்குறோம், யாருக்கும் நேராக போய்க்கும் கொடுக்குறோம், தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்குறோம். இது மொத்தத்தையும் கொடுத்துட்டு இதுல வந்து 10,000 சில்லற ரூபா வந்து அந்த ஒருத்தர் இறந்து போனவருக்கு, கோபின்னு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அதுல இருந்து தான் அதுல 10,000 ரூபா கொடுத்துட்டு மிச்சம் 11,000 சில்லற ரூபா ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி ஆபீஸ்ல அந்த டைரி இருக்கா சரிங்க கொடுங்க. இது ஆக்சுவலி சொல்ல போனா ஆஸ் ஏ கேமரால இதை நான் ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. நான் ஆசியா ஏன் இதை ரெக்கார்ட் பண்றேன்னா நல்லா பாருங்க, அவருக்கு இது புதிய இதை என்ன ஆபத்துல இட்டு வந்து உன்னோட தான் அவர் கேட்கிறாரு. அது ஏன்னா இதை நான் ரெக்கார்ட் பண்ண வைக்கணும். இல்ல ஒரே நிமிஷம் அவர் வந்து இதை என்ன ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாரு. நான் ஆனா இது ரெக்கார்ட் பண்றது வந்து ஆபத்து வந்து எனக்கும் நம்ம டீமுக்கும் தான். இது நான் ஏன் இங்க ரெக்கார்ட் பண்றேன்னா, நீங்க ஆஸ் ஏ மெம்பர் இங்க இருக்கிறீங்க, நாளைக்கு இது என்கிட்ட ரெக்கார்டு இருந்தா நான் எங்கன்னா இவர் கோர்ட்டுக்கு போனார்னா நான் போக முடியும். இவரு என்ன ரெக்கார்டு ஆக்கணும்ன்றதுக்காக தான் இதை என்கிட்ட இருந்து வர வைக்கிறாரு. சார் கேள்வி கேட்கறது இல்ல சார். சார் நன்றி சார், அப்படி இல்லைன்னா நன்றி. ஆக்சுவலி இதை வந்து நான் ரெக்கார்டா சொல்லவே முடியாது, ஆக்சுவலி பேசவே முடியாது. நான் வாங்க இங்க ஒண்ணு வாங்க, இங்க வாங்க சார், ஒரே நிமிஷம் நீங்க வந்துருங்களா, ஒரு செகண்ட் வாங்களேன், ஒரே ஒரு செகண்ட் வாங்க சார், ஒரு செகண்ட் நீங்க வாங்க. இல்ல பாருங்க, இந்த 10,000 ரூபாய இது வரைக்கும் எடுத்திருக்கோம். எப்பத்துல இருந்து எடுத்திருக்கோம்னா 2022ல இருந்து எடுத்திருக்கோம். எவ்வளவு 2022ல இருந்து சேலரி எழுதி எடுத்திருக்கோம். இது வரைக்கும் 5,67,000 ரூபாய் எடுத்திருக்கோம். நீங்க எப்ப வந்தாலும் ஆபீஸ்ல இருக்கும். இதுல இறந்து போனவங்களுக்கு 10,000 ரூபாய் இதுல இருந்து தான் கொடுக்க முடியும். நம்ம அசோசியேஷன் ரூல் பிரகாரம் நீங்க கிஃப்டோ இறந்து போறவங்களுக்கு பெனிஃபிட்டோ கொடுக்கவே முடியாது, கொடுக்க கூடாது. சோ இது வரைக்கும் இறந்து போனவங்களுக்கு இதுல இருந்து தான் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கோம். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கிஃப்டும் இதுல இருந்து தான் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் இதுல செலவு வந்து 4,12,950 ரூபாய் செலவாயிருக்கு. இந்த 5,67,000 போனா மிச்சம் வந்து நீங்க எப்ப வேணாலும் எங்க ஆபீஸ்ல, நாங்க இல்லைன்னா கூட ஆபீஸ் லாக்கர்ல அந்த கேஷ் இருக்கும். இதுதான் இல்ல அவரு சார் என்ன இது இருக்குன்னா,
விஷயம் தான். நீங்க தப்பு இருக்கு, தப்பா இருக்கிறவங்களா தான் கேள்வி கேட்டா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். வேற ஏதோ ஒரு மோட்டிவ்ல கேள்வி கேட்டா இதுவும் சொல்லிடுறேன் சார். இப்ப அவர் கேட்டார்ல 12 லட்சம், 7,12,999 ரூபா உங்களுக்கு செலவு கொடுத்துருக்கேன். இது இல்லாம 2 லட்சத்தி சில்லாயிரம் ரூபாய் வந்து ஆபீஸ் ஸ்டாஃப் சேலரி, கையில கேஷ் 2 லட்சத்தி சில்லாயிரம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. மொத்தம் கூட்டி பார்க்க சொல்லுங்க, அந்த 12 லட்சம் ரூபாய் வரும். இது எல்லாமே பேப்பர்ல இருக்கு. நன்றி சார். இந்த கணக்கு வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா பாஸ் பண்ணிடலாம். வாங்க வாங்க வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க சார். எதுமா? வா 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 சார். ரிப்பேர் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன் சார். ரிப்பேர்ன்றது வந்து பெயிண்ட் அடிச்ச செலவு சார். அது மெயின்டெனன்ஸ்னா சார் டெய்லி அந்த அம்மா சார் சொல்றேன் சார். இருங்க நான் பேசுறேன், இருங்க. சார் ஒரே சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம வந்து எல்லாரும் இங்கே ஃப்ரெண்ட்ஸு தான் சார். நம்ம யாரும் இங்கே எளிமையே கிடையாது சார். தயவுப்படி சொல்கிறேன், நம்ம யாரும் இங்கே எளிமை கிடையாது. நமக்குள்ள சந்தேகன்றது தான் சார். சந்தேகன்றது பெரிய நோய் போல. அப்புறம் எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்துடும். முதல்ல நம்பலாம் சார். அந்த நம்புறதுன்ற ஆட்டிடியூடு திங்கிங் வரணும் சார். அப்போ தான் சார் அசோசியேஷன் ஸ்ட்ராங் ஆகும். இங்கே இருக்கிற ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே நான் தேங்க் பண்ணுறேன். பிரமாதமாக செஞ்சுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும். ஆனால் உங்கள் மேலே எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். சார் அப்பா மெயின் திருப்பி வர. ஹலோ ராமே, ஒரே நிமிஷம் கணேஷ். மெயின்டெனன்ஸ்னா ஆஃபீஸில் தொடப்பா வாங்குறது, அந்த அம்மாவுக்கு பெருக்கிறது, மாப் போடுறது, இதெல்லாம் தான். நான் பெயிண்ட் அடிக்கிறது 79,000 ரூபா பெயிண்ட் அடிக்கிற செலவாச்சு. உனா ஆஃபீஸ்க்கு வந்து செக் பண்ணிக்கோ. அதுக்கு ஒரு பில்லு இருக்கு. அந்த பில்லில் வந்து பாரு. வாங்க சார். மாசம் 1,500 ரூபா அந்த அம்மாவுக்கு மாப் போடுற கிளீனிங் பண்றவங்களுக்கு, பாத்ரூம் கிளீன் பண்றவங்க கொடுக்க வேணாமா? சார் ரிப்பேர் தான் சார் வரும். அது அதனால தான் சந்தேகம் வருது. டீட்டெயில் வேண்டாம் ப்ளீஸ். நம்புறேன் சார் உங்களை. சார் பேசுங்க சார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. கணேசன் சார் அடங்குங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. விஜயகுமார் சார் கேள்வி கேட்டதுக்கு அவர் யாரோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்த்து எல்லாரும் ஏன் அவரை அடக்குறீங்க? இருக்கிறவங்க எல்லாருக்கும் யாருக்குன்னா மைக்கை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தைரியம் இருக்குதா? அவர் கேட்குறாருன்னு சொன்னால் அவர் ஊக்கப்படுத்தாம எல்லாருமே வந்து அவர் ஒரு விரோதி மாதிரி பார்க்குறீங்களே. நாம யாருமே விரோதிங்க இல்லை. இல்லை அவரு பாருங்க இருங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்றவங்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டு கூப்பிட்டு அவரை பொறுமையா பதில் சொல்லணும். இல்ல சார் பண்ணணும்னு சொல்லி சொல்றாருன்னு நான் ஏன் சார் நீங்க ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு கூப்பிட்டு விவரம் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சார். கேள்வி கேட்க கூடாதா? ஒரே நிமிஷம் அவரை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லல சார். நீங்க ஏன் அதை செய்யல? மைக் ஆஃப் பண்ணிட்டு விவரத்தை சொல்லுங்க சார். அவர் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்றீங்களே, அது தப்பு. நான் சார் ரெக்கார்ட் பண்றேன் சார். ஒரே நிமிஷம் சார். விஜயகுமார் சார் ஒரு நிமிஷம் சார். ஒண்ணு தெளிவா பேசுங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், ஆனா முறைதான் சரியில்லை. அததான் சார். இப்போ வித்தவுட்ல யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து நம்ம கணக்குல வந்து எழுத முடியாது.
இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறோம், அதை எடுத்து gift கொடுக்குறோம். நம்ம அசோசியேஷனில் gift கொடுக்கறதுக்கோ நீங்கள் செத்து போனால் பணம் கொடுக்கறதுக்கோ அலௌடு கிடையாது. இதை வந்து பதிவு பண்ணுறதுக்கு வந்து நியாயமா பண்ணக்கூடாது. கூடாது. ஆனாலும் அதை நீங்க ஆஃப் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டு விளக்கம் சொல்லல அப்படின்னு எனக்கு வர இல்லை சார். என்ன சார் நான் சொல்றது? நான் இப்போ ரெக்கார்ட் ஆகக்கூடாது. உண்மை, அவங்க நல்லது செய்யறாங்க. மூணு வருஷமா சார், 3 வருஷமா இதை சொல்லிட்டு இருக்கேன் சார். உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம். இதை சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வச்சு இவ்வளவு தூரம் செய்யறாங்கன்னா அவங்கள பாராட்டணும். நாம பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒண்ணு இல்லைங்க சார். ஒரே நிமிஷம் சார். அடுத்தது இந்த அக்கௌண்ட் தாங்க சார். அதே மாதிரி போன வருஷமே நான் சொன்னேங்க, ஒரு டைரக்டர் 3 தரத்துக்கு மேல வரக்கூடாது, புது டைரக்டருங்க வரணும்னு சொல்லி. அந்த சப்ஜெக்டே இப்ப யாருமே எடுத்துக்கல. இப்போ வந்து டைரக்டருங்களை சஸ்பென்ஸ் அவங்களே பண்ணிக்கிறாங்களே சார். ஒரே நிமிஷம் சார். வெளியே வருதா? இல்ல இதனுடைய ஒரே ஒரு செகண்ட் சார். நான் ஒரே ஒரு செகண்ட் இந்த அக்கௌண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாமா சார்? நன்றிங்க, வைக்கிறேங்க. இந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாமா? சரி, ரைட் சார். சார் இரு ஒரே நிமிஷம் சார். சார் இது வந்து சார் ஒரே நிமிஷம். ஒரே டைரக்டர் 3 வாட்டி இருக்கக்கூடாதுன்றதை நான் வரவேற்கிறேன் சார். யாரெல்லாம் எலெக்ஷன் போட்டு வர போறீங்கன்னு சொல்லுங்க. எலெக்ஷன் போடுங்க, ஜெயிங்க, வாங்க. ஹலோ சார். ஏம்பா தெரிஞ்சா பேசி, தெரியலன்னா கம்முனரு. தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத எல்லாரையும். ஹலோ சார் ஒரே நிமிஷம் சார். சைலண்டா தான் கேட்கலாம் சார், தனியா பேசாதீங்க சார். சார் ஒரே நிமிஷம் சார். சார் இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடலாமா? ஒரே ஒரு கை தட்டுங்க. ஓகே சார். அடுத்தது சார் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. என்ன கேள்வினா, ஒரு டைரக்டர் வந்து ஒரே டைரக்டர் 3 வருஷம் இருக்கக்கூடாதுன்னு. 9 வருஷம். நன்றி, சூப்பர். 9 வருஷம் இருக்கக்கூடாதுன்றாரு. இருக்கலாம், 9 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேல வேணான்றாரு. சரி சார், ஒத்துக்கிறேன் சார். சென்னையை பொறுத்த வரைக்குமே வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது சார். சென்னையில் இந்த அசோசியேஷனில் சென்னையில் 5 டைரக்டர் இருக்காங்க. 2 டைரக்டர் ஆப்சென்ட்ல இருக்கிறாங்க. நான் போட்டி போடுறதுக்கு கூப்பிட்டா கூட வரதுக்கு கிடையாது, ஆள் கிடையாது சார். ஆனால் நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு வருமானம் தான். எப்படி? சிங்கிள் வருமானம். அந்த டெனண்ட் கிட்ட இருந்து சார், அந்த இப்போ ஒரு நல்ல ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார். இப்போ அந்த டெனண்ட் கிட்ட இருந்து ஒரு மாசமும் அந்த வாடகை வாங்கி அதை போட்டு அதை கரெக்டா செலவு பண்ணி, இப்போ கூட உங்களுக்கு புக் ஏன் அனுப்புறோம்? 15,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் போட்டா 5,000 ரூபாய் செலவாகுது புக்கு போட்டா. சரி, இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் காலம் வந்துச்சு, எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பணும்னு அந்த 5 சார் 15,000 ரூபாய் கம்மி ஆகுது சார். சிம்பிள் சார். சார் புக் வேணுமா வேணாமா சொல்லுங்க சார். புக் வேணுன்றவங்களாம் போன்ல இருந்தா பரவாயில்லன்னா கை தூக்குங்க. இல்ல புக்கு பிரிண்ட் போடுறீங்கன்னா போடலாம். நன்றி சார். ஓகே, இப்போ வந்து என்ன கேட்டீங்க? நீங்க வந்து 3 வருஷம் டைரக்டரா இருக்கிறத பத்தி கேட்டீங்க. 3 முறை டைரக்டர் ஆச்சுங்க. ஒரே ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் இந்த அசோசியேஷன் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன விஷயம். ஒரு அந்த கீழே கடைக்காரங்க எப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு வீக்கான ஒரு ஆள்கிட்ட நீங்க அந்த போயிடுச்சுன்னா அவன் மாசம் இவனுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மாச வாடகை கொடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஆர்ஓசியில வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். நீங்க அந்த இப்போ இந்த ஜெனரல் பாடியை நீங்க செப்டம்பர் மாசம் நடத்தி ஆகணும். நீங்க செப்டம்பர் மாசம் நடத்தின ஜெனரல் பாடிக்கு இந்த அக்கௌண்ட்ஸை வந்து நவம்பர், இன்னைக்கு என்ன டேட் நம்ம ஜெனரல் பாடி நடத்துறோமோ 1 மந்த்துக்குள்ள அங்க போய் சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா 15,000 ரூபாய் ஃபைனு. அது இல்லாம ஒரு டைரக்டரையும் நீங்க ஜெயிக்கிற டைரக்டருக்கெல்லாம் 1,500 ரூபாய் கொடுக்கணும். சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா அவங்க உள்ள இருந்து எடுக்கணும்னா 1,500 ரூபாய் கொடுக்கணும். அது மாதிரி போன வாட்டி ஆர்ஓசி செலவு மட்டும் நம்ம கிட்ட எவ்வளவு ஆயிருக்குன்னா
25,000 சில்லற ரூபா செலவாயிருக்கு. ஆர்ஓசி செலவு மட்டும். இது ஏன்னா கம்பெனி ஆக்டில் இருக்கு இந்த அசோசியேஷன். 25,000 ரூபா செலவாகுது. இதில் வந்து யாராவது தப்பாக இதை சரியாக செய்யலையோ, உட்காந்து செய்யலை வேலை, இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இந்த சங்கத்துக்காக வேலை செய்கிற ஒரே ஒரு ஆள் சதாசிவம் தான். தயவுசெய்து கை தட்டுங்க. ஒரே ஒரு ஆள். நாங்கள் யாருமே வேலை செய்யறது கிடையாது. நான் ஆஃபீஸில் இருப்பேன், எனக்கு லைட்டாக 1-2 ஹெல்ப் பண்ணுவேன். மொத்தம் இது வரைக்கும் ஒரு 100 வாட்டி ஆர்ஓசி ஆஃபீஸ் போயிருப்பாரு. இது இல்லாமல் இந்த வருஷம் செலவில் வராது. அடுத்த வாட்டி செலவில் இந்த இவனை ரெண்ட் கண்ட்ரோலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 2 லட்ச ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா டெனண்ட் கிட்ட வாங்கியிருக்கோம். 1 லட்ச ரூபா அசோசியேஷன் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் டீடை. ஏன் டீடை ரிஜிஸ்டர் பண்ணனா, நாளைக்கு வாடகை கொடுக்கலன்னா அவனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் காலி பண்ண முடியும். எது சார்? 6 இயர்ஸ் போட்டுக்கிறோம் சார். 6 இயர்ஸ் போட்டிருக்கோம். 11 மந்த்து வந்து நீங்கள் இதுக்கு சார், வீட்டுக்கு சார் 1% சார். மொத்தம் வாடகை நீங்கள் 6 வருஷத்து வாடகை. ஏன்னா உங்களுக்கு ஃபீஸே 1%. அது இல்லாமல் அட்வொகேட் ஃபீஸ் வந்து 40,000 ரூபாய். இது இல்லாமல் லஞ்சம் ஒரு 15,000 ரூபாய். இது மொத்தம் ஒரு 2 லேக் செலவாயிடுச்சு. 1,97,000 ரூபாய் வந்து டெனண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் 97,000. ஏன்னா நாளைக்கு இது இல்லாமல் இந்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லாமல் இதை வந்து நீங்கள் இந்த ஆக்ட் டெனன்சி ஆக்ட்னு ஒரு வெப்சைட் ஆக்ட், அதில் வந்து நீங்கள் அதில் போய் இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இவனை வெக்கேட் பண்ண முடியும். இல்லை இவன் வாடகை கொடுக்கல, ஒரு 10 வருஷம் வாடகை கொடுக்கலன்னா அவன் வாடகை கொடுக்காம காலி பண்ணிட்டு போவான். நீங்கள் சிவிலில் போட்டு தான் எடுக்க முடியும். என்ன டாரிஃப் சார்? டெனண்ட்டுக்கு வந்து எவ்ரி 3 இயர்ஸ் 10% சார். எவ்ரி 3 இயர்ஸ் 10%. இப்போ 84,700 ரூபான்னா இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா 8,400 சில்லற ரூபா இன்க்ரீஸ் ஆகி வரும். இதில் 10% டிடிஎஸ் இப்போ இருக்கிற ஆக்ட் பிரகாரம் 10% டிடிஎஸ் லெஸ் பண்ணி கொடுப்பான். டிடிஎஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். நம்ம டிடிஎஸ்ஸை இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணி அந்த பணத்தை வாங்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த அடுத்த வருஷ கணக்கில் இந்த செலவு இருக்குது. 1 லேக் கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் அவங்க காலி பண்ண நீங்கள் டைரக்டர் போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எந்த ஊரில் எந்த டைரக்டர் வேணால் போடலாம் சார். சென்னையில் மட்டும் நீங்கள் யார் சார், நீங்கள் யார் வேணா சார், நீங்கள் யார் வேணா, நாங்கள் அதை தான் சொல்கிறோம். இப்போ கூட நாங்கள் இப்போ கூட யார் வேணா வாங்க, வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா வாங்க, எலெக்ஷனை நில்லுங்க, ஜெயிங்க, வேலை செய்யுங்க, சூப்பராக நடத்துங்க. ரெடியாக இருக்கும் வழி விடுறதுக்கு. நாங்கள் 2 பேருமே வேலை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் வாங்க, செய்யுங்க. வெறும் வந்து மசால் வடை, இட்லி, தோசை டெய்லி ஆஃபீஸில் செலவு எதுனாவே டெய்லி 500 ரூபா செலவாயிடும் சார். டெய்லி காப்பி, மசால் வடை சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் இந்த அசோசியேஷனில். டெய்லி காலைல வருவாங்க, காலைல இட்லி சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க, மத்தியானம் தோசை சாப்பிடுவாங்க, இட்லி சாப்பிடுவாங்க, காப்பி சாப்பிடுவாங்க, நைட்டு வாங்க. 500 ரூபா செலவாயினா 5,000 ரூபா, 2 லட்ச ரூபா. உங்களுக்கு ஒருத்தர் கூட ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது. 5,000 ரூபா ஒரு மாதத்துக்கு செலவு எழுதுனாங்கன்னா நீங்கள் அந்த செலவு அவங்கள ஒன்றுமே கேட்க முடியாது. நான் அங்கேருந்து ஆட்டோவில் வந்தேன், நான் எனக்கு 300 ரூபா செலவு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 2 லேக்ஸ் ஒரு செலவு பண்ணாங்கன்னா முடிஞ்சு போய். நீங்கள் யார்? நான் டெடிகேட்டபிள், நான் வந்து சங்கத்துக்காக வேலை செய்கிறேன்னு வர சொல்லுங்க. யார் வேணா வேலை செய்ய சொல்லுங்க. நான் வருவேன், நிற்பேன் அப்படின்னு. சார் வணக்கம். 7 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். 7 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த கிரவுண்டை சிப்பாட்டாக்கு நான் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னேன். என்ன ரிஜெக்ட் பண்ணி தான் அங்கே கொடுத்தாங்க. அப்போ யாருமே போராடலை கூட. தெரியுமா உங்களுக்கு? அந்த சமயத்தில் லெட்டர் மூலமாக கொடுத்தேன் நான். 7 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த கிரவுண்டை, கோடம்பாக்கம் கிரவுண்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த கிரவுண்டு சிப்பாட்டாக்கு கிஃப்டாக தரேன்னு சொன்னேன் நான். 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றோம். 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு அந்த தகராறு நடந்து அதில் போமா சங்கரும் பாலுவா சேர்ந்து கொள்ளையாட்டானுங்க சார். இப்போ தயவுசெய்து பழைய கதையை பேசாதீங்க. செத்து போயிட்டவங்களை பற்றி பேசாதீங்க சார். இறந்தவங்களை பற்றி பேசாதீங்க சார். வணக்கம் சார். குடியாத்தம் திருமகள் ஸ்டுடியோ சார். உத்ரா சார் சொன்னார்ல, அதுதான் சார் உண்மை. அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க செய்கிறாங்கன்னா அது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லா தொழிலும் இருக்குது, எல்லா குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சங்கத்தை ஏதோ காப்பாற்றணும்னு நினச்சி பண்ணுகிறாங்க. அவங்கள வந்து சின்ன குறை இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து வெளிப்படுத்திக்கூடாது.
அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். இந்த ரெண்ட் கூட சொல்லிடுறேன் பாருங்க சார். இந்த அக்ரிமெண்ட் இங்கே தான் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ண அக்ரிமெண்ட்டு. பார்த்துருங்க. 1/7/2025 31/12/2026 வந்து 84,700 வாடகை. 1/1/2027 31/12/2029 வரைக்கும் 93,170 வாடகை. 1/1/2030 30/6/2031 வரைக்கும் 1,02,487 வாடகை. இதுக்கு ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அக்ரிமெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணது. நீங்க பார்த்து ரவுண்ட் பார்த்துட்டு இங்க எடுத்து வந்து கொடுங்க சார். வேற ஏதாவது கருத்து இருந்தா வாங்க விவாதிக்கலாம். வாங்க சார், ஃப்ரண்ட்ல வாங்க சார். ஃப்ரண்ட் வாங்க. கர்நாடகா டைரக்டர்ஸை பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் குவான்டிட்டியை வச்சு டைரக்டர்ஸை இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னீங்க. பேசியிருக்கோம் சார், கம்பெனி செக்ரட்டரியில் பேசியிருக்கோம். அந்த டைரக்டரை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஏஜிஎம் போடணும், தனியாக நீங்கள் பைலால பாஸ் பண்ணணும், ரொம்ப செலவாகும். அதனால் சரி இப்போதைக்கு ஒரு டைரக்டர் தான் இருக்கிறாரு, இப்போதைக்கு போட்டோம். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, தானாக அதுவே கம்மியாகும். ஏன்னா மெம்பரும் கம்மியாக தான் இருக்காங்க, அவங்க வர இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகுது. இது அவர் வந்தார், இப்போதைக்கு சார் ஒன்றி தான் இருக்கார் கர்நாடகாவில். என்ன இப்போதைக்கு ஒரு டைரக்டர் தான் இருக்காங்க. இப்போ ஏன்னா பைலா பிரகாரம் அதை நம்ம டக்குன்னு அவங்களுக்கும் அவங்க உரிமையை நம்ம வந்து நீக்கணும்னா இல்லை, புரியுது நீங்கள் சொல்கிறது புரியுது. சப்போஸ் அதை வந்து எப்படின்னா இதை எடுத்தன் கவுத்தன் செய்ய முடியாது. அவங்களுக்கும் அந்த அந்த கேட்குற உரிமை இருக்குது, ஏன்னா அந்த பைலால இருக்கு. அதுதான் அவங்களும் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இது கூட கம்பெனி செக்ரட்டரியிலே பேசியிருக்கோம். அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சேரும். 100% சார், 100% குறைக்கிறதுக்கு ரெடியாக தான் சார். கண்டிப்பாக சார். சார் கேரளாவில் யாருமே கிடையாது சார், நோ ஒன் சார். கேரளாவில் இது வரைக்கும் கேரளாவில் யாரும் கிடையாது சார். சார் சொல்லிடுறேன் பாருங்க சார். சார் எவ்வளோ மெம்பர் சொல்லிடுறேன் பாருங்க சார். ஒரே நிமிஷம் கணேஷே உட்காருங்க, தனித்தனியாக பேசாதீங்க, உட்காருங்க. சென்னையில் வந்து லைஃப் மெம்பர் வந்து 61 பேர் சார், நான் மெம்பர் 88 பேர். தமிழ்நாட்டில் மொத்தம் 100 பேர் லைஃப் மெம்பரு, 52 பேர் நான் மெம்பரு, மொத்தம் 152 பேர். ஆந்திராவில் 14 பேர் லைஃப் மெம்பரு, நான் மெம்பர் 19 பேர், மொத்தம் 33 பேர். கர்நாடகாவில் 6 பேர் லைஃப் மெம்பரு, 8 பேர் நான் மெம்பரு, மொத்தம் 14 பேர். கேரளாவில் 2 பேர் லைஃப் மெம்பர் இருக்காங்க, 2 லைஃப் மெம்பர் இருக்காங்க, 5 பேர் நான் மெம்பர் இருக்காங்க, 7 மொத்தம் 294 மெம்பர் இருக்காங்க சார். கேட்குறாங்க ஆனால் கொடுக்கல சார். இது வரைக்கும் கேட்டுன்னு தான் இருக்காரு. தெலுங்கானாக்கு தனியாக, அவர் தெலுங்கானா தான், அவர் தெலுங்கானாக்கு தனியாக ரைட்ஸ் கேட்குறாரு. நான் இன்னும் ஒரு விஷயம் இன்னும் கூட சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. மெம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது ஈஸி சார். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா செலவு ஜாஸ்தியாகும், உங்களுக்கு வர பெனிஃபிட் கம்மியாகினே வந்துடும். பண்ணுறோம் சார். அதுதான் இப்போ எப்படின்னா நம்ம டிமாண்ட் பண்ணி இந்த 10,000 ரூபாய் வாங்குறோம். இப்போ இந்த வாட்டி மணி சாருக்கு தான் கை தட்டணும். ஒரு 4 லைஃப் மெம்பர் மேலே 5 லைஃப் மெம்பர் மேலே லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர் சேர்த்தாரு. அண்ணா இல்லை கண்டிப்பாக, அதாவது மொத்தமாக 100 பேரை சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபியை நடத்த முடியாது, செலவாயிடும். ஸோ நம்ம ஒரு 5 பேரா 4 பேரா 3 பேரா தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா தான் செலவுக்கும் வருமானத்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் ஆகும். திடீர்னு ஒரு 50 பேர் சேர்த்திங்கன்னா 50 பேருக்கு நீங்கள் ஜிபியில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு 6,000 ரூபா செலவாகும், 50,000 ரூபா அதுவே தனியாக செலவாயிடும். ஸோ உங்களுக்கு இது நம்மக்கிட்ட இருக்கிற வருமானமே இந்த 10-12 லட்சத்தில் நீங்கள் திடீர்னு செலவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது ரைட் சார். சார் நமது சென்னை வீடியோ போட்டோகிராஃபர் அசோசியேஷனுடைய தலைவர் அவர்கள் வந்து சின்ன வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செக்ரட்டரி சேர்ந்து வரலாம், 2 பேரும் சேர்ந்து கூட சொல்லலாம். வாங்க சார். வாங்க புருஷத் வாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாம்
பசியில் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆற்காட்டிலேருந்து அவ்வளோ வேலூர் அதில் வந்திருப்பீங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க மீட்டிங்கு. அதாவது வந்து அவர் வந்து கிளியராக அக்கௌண்ட்ஸ் சொல்ல சமயத்தில் சொல்லியிருந்தார். நான் அப்பயே இந்த தம்பியை கூப்பிட்டு அதை ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறது கூப்பிட்டு கவனிக்கல. சில விஷயங்கள்லாம் அது ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ கிஃப்ட் கொடுக்க முடியும்னா அந்த கம்பெனி ஆக்டில் கிஃப்ட் கொடுக்க முடியாதுன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி சேலரி இது போட்டு இதை பண்ணுறது இந்த வேஸ்ட்டாக போகிற ஒரு மணியை நம்ம மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன கட்டிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபண்டை க்ரியேட் பண்ணி அடுத்தது ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி அடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த டூர் கம்பெனி ஆக்டில் பண்ண முடியுமா அப்படின்னா அதை பண்ணுங்க. இல்லை இன்னும் 2-3 இருக்குது சொல்லி அது கூட்டின்னு போகிறீங்க. நல்லா ஒரு இல்லை 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 நாங்கள் கூட கொஞ்சம் பணம்லாம் நம்மளால் எவ்வளோ முடியும், ஒருத்தருக்கு இவ்வளோ பணம் கூட கொடுத்துடலாம். இல்லைப்பா இல்லை இல்லை எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறீங்க. டூர் மகாபலிபுரம் அப்படிலாம் கூட்டின்னு போயிடாதீங்க. ஸ்கூலில் கூட்டுப்பா. இல்லை சார், தாய்லாந்து போதும் சார், ரொம்ப தூரம். அதான் சார் போர்ட் மீட்டிங் தான் சார். போர்ட் மீட்டிங் நீங்கள் 10 சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலி அடுத்த கிளாஸ் எங்கன்னா ஊரில் வைக்கலான்னு இருக்கோம் சார். சென்னைக்கு சென்னை கிளாஸை ஏலகிரியிலையோ அந்த மாதிரி ஒன்றுக்கலாம். தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு அவரும் சேரன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி சான்ஸ் சென்னை கிளாஸ் வெளி ஊரில் வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாஸாக வெளியூரில் கண்டிப்பாக இருக்கும் சார் இந்த வருஷம். நல்ல அது மாதிரி வெளிநாட்டுக்கு மாதிரி டூருக்கு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்களாம் கூட ரெடி பண்ணி எவ்வளோ பேர் நம்ம ஆவலாக இருக்க பாருங்கள். தாய்லாந்துன்னு சொன்னோன்னே எவ்வளோ சிரிப்பாக பாருங்கள் எல்லாருக்கும் பாருங்கள். அதனால் எல்லாம் நீ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அப்படியே டைவர்ஸ் வாங்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால எங்களோட அடுத்த சென்னை வீடியோ புகைப்பட கலைஞர் சங்கத்தின் சார்பாக குடும்ப விழா நடக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்பான்சர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். ஸ்பான்சர் கொடுக்கலாம் பரவாயில்ல சார். இங்கே இந்த நம்ம சவுத் இந்தியன் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு கர்நாடகா அசோசியேஷன் இருக்குது, தெலுங்கானா அசோசியேஷன் இருக்கு, ஆந்திரா அசோசியேஷன், எல்லாரும் ஆளாளுக்கு அப்புறம் ஸ்பான்சர் கேட்பாங்க. இல்லை சார், அதிகப்படியாக இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் 61 பேர் இருக்கிறாங்க, மெம்பர் இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏதோ கொஞ்சமாவது உங்களால் என்ன முடியுமோ ஒரு 20,000 30,000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்டத்துக்கு நியூஸ் பேப்பர் கேலண்டர்லாம் அனுப்பிச்சிருந்தீங்களா? இப்போ வர்றது இல்லையா? அண்ணா இப்போ பேப்பர் ஆகிட்டேண்ணே. இப்போ நாங்கள் முதல்ல பேப்பர் அனுப்புறது இல்லை, பேப்பராக மாற்றிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணிவிடுவோம். பேப்பரா சரி, அனுப்ப சொல்கிறேன். நான் குரூப்பில் கிரியேட் பண்ணி அனுப்பிவிடுறேன். ஆமாம் குரூப்பில் கிரியேட் பண்ணி போட சொல்கிறேன். சரிங்க சார், சரிங்க. ஓகே, கண்டிப்பாக அது பண்ணி வரும். ஓகே சார். அதனால் இதை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கோம். போடு. சிப்பட்டா குரூப்பில் நான் போட்டுறேன் சார், கொடுக்குறேன் சார், நீங்கள் போட்டுருங்க. சிப்பட்டா குரூப்பில் போட்டுறேன் சார். ஒரு மாதமும் இந்த சங்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கோம். அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக சதாசிவ அண்ணனுக்கும், RS வீடியோ சுந்தர அண்ணனுக்கும் எங்களுடைய சென்னை வீடியோ ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம். நன்றி, பொதுவாக நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. எங்களுடைய கோரிக்கை அப்படியே கொஞ்சம் பரிசீலிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரி சார். தேங்க்யூ சார். சார் வேற ஏதாவது கருத்து இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் வாங்க சார், வெல்கம். ஹலோ சார். சர்டிஃபிகேட் சார். சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அப்படியா? சரி சார். இந்த வாட்டி 3 பேர் யார் தேர்ந்தெடுத்துக்கிறது சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே சார். திரு துரைபாபு அவர்களையும் வாங்க சார், திரு செக்ரட்டரி அவர்கள். சார், சென்னை வீடியோ போடுற தலைவருக்கு நம்ம செக்ரட்டரி அப்படியே நில்லுங்க சார், ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நில்லுங்க சார்.
வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். ஏஎம் மணி அவர்கள் வாங்க சார். ஏஎம் மணி சார், ஒரே நிமிஷம் சார். சிறப்பாக செஞ்சிருக்காருங்க. இந்தாங்க ஏஎம் மணிக்கு மட்டும் போடுவோம். 50 வருஷம் ஸ்டுடியோ நடத்துறதுக்காக திரு ஏஎம் மணி அவர்களுக்கு இந்த பொன்னாடு போத்துறோம் சார். சார் அவர் ஸ்டுடியோ வச்சு 50 வருஷம் ஆகுது சார். அந்த 50 வருஷத்தை ஒரு சிறப்பாக ஒரு விழா பேரணாம்பட்டில் கொண்டாட போகிறோம் சார். அது வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக நடத்துகிறோம். அதுக்கு சென்னை அசோசியேஷன் அனைத்து அசோசியேஷனும் கலந்து அவருக்கு பெருமை சேர்க்கணும் சார். எல்லாரும் ஒரு வாட்டி ஜோராக கை தட்டிங்கன்னா அவர் சந்தோஷம் சார். சுகுமார் சார் முடிச்சிடலாமா சார்? जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे। गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। நன்றி, தேங்க்யூ சார். சார் என்வி வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கு, கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுங்க. நன்றி, தேங்க்யூ சார்.